ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார், சிறந்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வழிகளில் நம்மளை நடத்தும்படிக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது நம்மளுக்கு கைடன்ஸை தரும், நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அந்த வார்த்தை செய்யும். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழி நடத்தி செல்லும். 1 தீமோத்தேயு 1:12 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுலை உண்மை உள்ளவன் என்று தேவன் எண்ணினார். எதினால் அப்படி எண்ணினார்? பவுல் தேவனை அறிவதற்கு முன்பதாக சவுலாக இருந்தான். அவன் சவுலாக இருக்கும் பொழுது அவன் செய்த வேலையில ரொம்ப சின்சியரா இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவனை அறிவதற்கு முன்பதாக சவுலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி சவுலுக்கு சொல்லப்பட்ட காரியத்திற்கு அவன் வைராக்கியம் பாராட்டினான். இன் வாட் எவர் he was doing, he was faithful and trustworthy. அவன் எதெல்லாம் செய்தானோ அதில் உண்மையுள்ளவனாக, நம்பத்தக்கவனாக இருந்தான். தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான், தேவனுடைய சபைகளை துன்புறுத்தி கொண்டிருந்தான். ஆனால் அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக, நியமமாக இருந்துச்சு. அதற்கு அவன் வைராக்கியம் பாராட்டினான், உண்மையுள்ளவனாக இருந்தான், நம்பத்தக்கவனாக இருந்தான். ஆண்டவர் பாருங்க, நம்பத்தக்க உண்மையுள்ள ஆட்களை தான் அவர் தேடுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை எதுவாக இருந்தாலும், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு எதுவாக இருந்தாலும், அதில் நம்ம நம்பத்தக்கவர்களாக இருக்கிறோமா, உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மளுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு எதுவாக இருந்தாலும், வேலை எதுவாக இருந்தாலும், அதில் உண்மையோடு வைராக்கியத்தோடு நம் வேலை செய்யும் பொழுது, நேர்மையாக எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது, தேவன் அவர்களுக்கு பலனை கொடுத்து தம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு கிருபைகளை தருகிறார். அதான் பவுல் சொல்லுகிறார், ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார்னா, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணினார். அதனால தேவன் என்னை பலப்படுத்தினார், பலப்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ 3 காரியம் இந்த வசனத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். தேவன் நம்மை நம்புகிறார், தேவன் நம்மை ஏற்படுத்துகிறார், தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். God trusts us, God appoints us and God strengthens us. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலும் வேலைகளிலும் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை உண்மையுள்ளவன் என்று எண்ணுகிறார், நம்மை நம்புகிறார். அதனால் அவர் என்ன பண்றார்னா, அவருடைய ஊழியத்திற்கு நம்மை ஏற்படுத்துகிறார், நம்மளை அப்பாயிண்ட் பண்றார், நியமிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவையான பலனையும் தருகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். ஸோ இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, படிப்பாக இருந்தாலும், உங்கள் வேலையாக இருந்தாலும், உங்களுடைய தொழிலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அவைகளில் நேர்மையாக, உண்மையாக, நம்பத்தக்கவர்களாக நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்கிறார். எதற்காகனா, அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு. அப்போ அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவையான குவாலிஃபிகேஷனே என்னன்னா, நம்முடைய வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோமா இல்லையான்றது தான். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்வோம், தேவன் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நம்மை நம்பி அவருடைய ஊழியத்திற்காக நம்மளை ஏற்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பலத்தை நம்மளுக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் உண்மையுள்ளவர்களாக, நம்பத்தக்கவர்களாக எல்லாவற்றையும் செய்வோம். உண்மை உள்ளவர்களே ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். எங்கெல்லாம் உண்மையாக இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கும் ஊழியக்காரர்களாக இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவருக்கு முன்பதாக உண்மையோடு நாம் செய்வோம், தேவனுடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார்.